ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அதை பார்த்த உடனே எனக்கு பயங்கரமான ஒரு காமெடி. அதை பற்றி பேசியே தீரணும் அப்படிங்கிற வீடியோ பதிவு நீங்களும் ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்க. ஸோ அதாவது சந்தன படத்தில் ஒரு காமெடி ஒன்று வரல, எனக்கு எதுக்கு பாராட்டு விழா, எனக்கு எதுக்கு, நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன், எனக்கு எதுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிற ஒரு டைலாக் ஞாபகம் வச்சு எதை பார்த்துன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மக்கள் நீதி மய்யம் கட்சியோட தலைவர் கமல்ஹாசன் இருக்காருல்ல, அவருக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து பாராட்டு விழா நடத்துறாங்களாம். அதாவது பார்த்தீங்கன்னா பாராட்டுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சாதனை பண்ணிட்டாரு கேட்டீங்கன்னா, திமுக முரட்டு முட்டா கொடுத்து ஒரு எம்பி சீட்டு வாங்கியிருக்காரா, அந்த எம்பி சீட்டுக்கு தான் இந்த பாராட்டு வேற. அவரு வேற பெருமையா நின்று பரபர பொதுமக்கள்கிட்ட இருந்து கை குலுக்கி போட்டோ எடுக்கிறது, அந்த சீனையும் நீங்க பாக்கணுமே. அதாவது தளபதி விஜய் அவர்கள் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அரவணைச்சு போட்டோ எடுத்தாரு, மக்களோட மக்களா எப்படி நின்னாரு, எத்தனை குழந்தைகளை அவங்க வலுக்கட்டாயமா கொடுத்து போட்டோ சலிக்காம முகந்தளிக்காம தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு எப்படி போட்டோ கொடுத்துறவங்க தெரியும். ஆனா இங்க என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க, அதாவது அதான் சொல்றேன், எல்லாரும் விஜயா முடியுமா? சரி, சொல்றதை கேளுங்க. அதாவது முன்னாடி வந்து ஒரு டேபிள்ல போட்டாச்சு, இந்த பக்கம் கமலாசன் நிக்கணுமா, அந்த பக்கம் போற பக்கல இவருக்கு கையெழுத்து கொடுக்குமா, அவங்க அந்த பக்கம் இருந்து போட்டோ எடுத்து போடுமா. கேவலமா இருந்துச்சு. சோ இதுக்கு எதுக்கு இந்த மக்களும் போறாங்கன்னு தெரியல, ஒருவேளை காசு கொடுத்து கூட்டு வராங்கன்னு தெரியல. சரி, இவருக்கு எதுக்கு முதல்ல பாராட்டு விழா நான் கேட்கிறேன். யாருக்காவது கொஞ்சமாவது அந்த பொதுமக்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்ல தெரியல. அந்த ஆளே பாத்தீங்கன்னா எதை எழுத்து காட்சி ஆரம்பிச்சு வந்தாரு, நான் முதல்ல கேட்கிறேன். ஒரு டார்ச் எடுத்து டிவியை படைச்சிட்டு அந்த குடும்ப ரசிகர்கள் ஒழிக்க போறோம் அப்படி பயங்கரமா கோவமா, இப்ப யார் போட்டு போட போறீங்க அப்படின்னு முறைச்சிட்டு தான் வந்தாரு. இன்னைக்கு மண்டி போட்டுட்டு அதே திமுக அரசாங்கத்துக்கு போயிட்டீங்கன்னா அப்படியே முட்டு கொடுத்து என்ன முட்டு முரட்டு முட்டா சங்கடி அடிச்சு ஒரு எம்பி சீட்டை வாங்கி நிக்காரு. இதனால யாருக்கு என்ன பையன், நாட்டுக்கு என்ன பையன் கேட்கிறேன். இல்ல அவருக்கு அந்த எம்பி சீட்டு கிடைச்சா என்ன கிடைக்கிற பொதுமக்கள் ஏன் பார்த்தீங்கன்னா இவ்வளவுக்குள்ள கூமுட்டையா இருக்கீங்க. அதுல போய் வரிசை வாங்க போற எல்லாருமே பார்க்கும்போது எனக்கு ஏன் அந்த மக்கள்லாம் இன்னும் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இல்ல அவங்க எல்லாம் எவ்வளவு சுயநலமா இருக்காரு. அது என்ன ஒரு பொதுநலத்தை கண்டுட்டீங்க எனக்கு புரியல. கமலஹாசன் அவர்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வந்து பயங்கர, ஏன்னா அவர் முதலா கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த டாஸ் எல்லாம் உடச்சவங்க கூட எனக்கு ஏதோ ஒரு ஏன்னா அவர் எப்பவுமே பாத்தீங்கன்னா பேசுறதே நிறைய விஷயம் புரியாது. இந்த சினிமால புதுசா நிறைய விஷயங்களை புகுத்திருக்காரு. ஒருவேளை அரசியலும் பயங்கரமா ஏதாவது பண்ணுவாரோ அப்படிங்கிற என்ன ஆர்வம் முதலாக எனக்கு தோணி இருக்கு அவருடைய அரசு கட்சி ஆரம்பிச்சு போது. ஆனா பெருசா இவர் பண்ண மாட்டான்னு உங்களுக்கு தோணுச்சு, இருந்தாலும் புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுவாரு, எப்படி சினிமாவில் ட்ரை பண்ணாரோ அதே மாதிரி இங்கேயும் அரசியல் ஏதாவது ட்ரை பண்ணாரு நம்ம நினைச்சா, நீங்க ஒரு எலெக்ஷன் தாங்க, அந்த எலெக்ஷன் போது குண்டோட கட்சியும் கலைஞ்சிட்டு, சரி கட்சி கலைஞ்சாலும் இவர் வந்து பாத்தீங்கன்னா வில் போட்டு நிக்கிற ஆள் தானே, இவங்க கூட உள்ளவங்களாம் போனா என்ன, அதுக்கப்புறம் பேக்கர்ஸ் நிக்க வேண்டியதான் தைரியமா. ஏங்க நீங்க ஒருத்தங்க சுயமா நிக்க வேண்டியதுனாங்க, மத்தவங்க அதையும் நிக்க மாட்டேங்காரு. அதுவும் நிக்காம மானங்கிட்டு போய் எதை எதிர்த்து கட்சி அரசியலுக்கு ஆரம்பிச்சு வந்தாரோ, எப்படி வந்து வைகோ கட்சி ஆரம்பிச்சு வந்துச்சோ அதே மாதிரி உங்க ஊர்ல நிறைய கட்சிகள் இப்ப திமுக போயிட்டு மண்டி போட்டு அவங்ககிட்ட ஒத்த சீட்டு நிக்காங்களே, அதே மாதிரி இந்த கமலஹாசன் அவர்கள் ஒத்த சீட்டுக்கு அப்பவும் கூட அந்த கட்சியில் உள்ள ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பயங்கரமா கேவலமா இந்த ஆளை பத்தி விமர்சனம் பண்றாங்க. அதை பெருசா எங்களை எதிர்த்துட்டு வருவானுங்க, கடைசியில் எங்ககிட்டே வந்துட்டு ஒத்த சீட்டு வந்து நிப்பானுங்க அப்படின்னு மேடையிலே சொல்றாரு. சோ அப்படி இருந்துமே தன்னுடைய ஒரு சுயலாபத்துக்காக தன் நல்லா இருக்கணும் அப்படி ஒரே ஒரு நினைப்போட அந்த அவருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ரசிகர் பட்டம் இருந்துச்சுல்ல, அதை பத்தினா கவலை. நான் உண்மையா சொல்றேன், கமலஹாசன் அவர்களுக்கு ரசிகர்களா இருந்தாங்கல்ல, அவர் கட்சியாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அவங்க தான் பாவம், அந்த மக்கள் உண்மையிலே பாவம். ஏன்னா இவரு வந்து அவங்கள பத்தினா சிந்திக்காம தன்னுடைய சிறப்பத்துக்காக போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு மண்டி போட்டு ஒத்த சீட்டை வாங்கிட்டா, இன்னைக்கு அதையும் பெருமையா ஒரு ஸ்டேஜை கூட்டு ஒரு நின்றுகிட்டு இவரு எனக்கு எல்லாம் பார்க்கும்போது என்னத்தை செஞ்சுட்டாருன்னு இதுக்கு இருக்கியா பாராட்டுங்களா இல்ல, எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ ஐயோ ஐயா, அந்த மக்கள் நீங்க இப்படி இருக்கிற வரைக்கும் உங்களால திருத்தவே முடியாதுயா, நீங்க அதான் தோணுது. அதாவது ஒரு பக்கம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலி திறங்கமா இருக்காங்களே, தளபதி விஜயாவர்ல மாதிரி ஆட்கள் சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு நம்மளுக்கு தோணும் போது, இந்த மாதிரி மக்கள் இன்னும் பாத்தீங்கன்னா அவரை நம்பிட்டு அவர் கூட போட்டு போகும்போது எனக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா இதா இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒண்ணு மக்களுக்காக அந்த கமலஹாசன் அவர்கள் இறங்கி ஏதாவது பண்ணியிருந்தாரு, சமுதாயத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை பண்ணாரு, முன்னெடுத்தாருன்னா பரவாயில்ல. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த ஒத்த எம்பி சீட்டுக்காண்டி தான் இந்த திமுக ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. இங்க எவ்வளவுக்குள்ள அவலங்கள், சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள், பெண் பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவுக்குள்ள அதிகரிச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் எதிர்த்து ஒரு அரசியல்வாதி ஆயிட்டார்ல, ஒரே ஒரு கண்டனம் தெரிவிட்டும் பாக்கலாங்க. பெரிய உலக நாயகன் விண்வெளி என்னத்தை செஞ்சாரு கேட்க, அதை எதிர்த்து ஒரு இதுக்கு ரஜினிகாந்த் அவரை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு மேல, அவராவது யோசிச்சுக்கிட்டே வந்தா நம்ம நல்லது பண்ணுவோம், அந்த கரெக்டா இருக்கணும், இல்லைன்னா தப்பா பேரக்கூடாது, இது பண்ண நல்லா கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே அவர் வந்து பயந்து வர அப்படி போயிட்டாரு. சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அவர் வரல அப்படிங்கிற ஒரு பயந்தாங்க இப்படி வேணா சொல்லலாமே தவிர அவர் ரொம்ப நம்ம அனைவரும் விமர்சிக்க முடியாது. ஏன்னா அவர் வந்தா நல்லா பண்ணுவீங்களா பண்ணக்கூடாது அப்படின்னு ஒதுக்கிட்டார் இந்த விஷயத்தை இவரோட கம்பேர் பண்ணும்போது. ஆனா அவருமே பெருசா அந்த ரஜினிகாந்த் அவர்களுமே பெருசா எந்த ஒரு நல்லதுமே இந்த மக்களுக்காக பண்ணது கிடையாது. இதை வந்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா எது, அதாவது ஏதாவது விமர்சிக்க வரோம் நம்ம இப்படி சொன்ன உடனே நிறைய பேர் கோவப்பட்டு கமெண்ட்லாம் பதிவு பண்ணுவாங்க, எனக்கு வந்து அதை பத்தி கவலையே கிடையாது. அதாவது தமிழ்நாட்டுல அவர் வந்து சினிமாத்துல டைலாக்லாம் வச்சிருந்தாரு. இப்ப நிறைய பேர் விஜயாவில் பார்த்து நக்கல் பண்ண வரானுங்க. அதாவது தமிழ்னா என்னாலும் பயங்கரமா பேசுறது, உண்மையான தமிழுக்குன்னா குரல் கொடுக்க வர மாட்டேங்குது அப்படின்னு.
இதே ரஜினிகாந்த் அவர்கள் என்னென்ன விஷயத்துக்கு குரல் கொடுத்தான்னு தெரியல. ஆனா ஆக்சுவலா அவர் உண்மையான தமிழனும் கிடையாது. ஆனா அவரு பாட்டு ஒரு துளி உயர்வுக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவா, அந்த தமிழையும் அப்படின்னு பயங்கரமா டைலாக்லாம் பேசி சினிமா பாட்டு செஞ்சாரு. நிறைய பாத்தீங்கன்னா இப்போ மேடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பேச சொன்னா பயங்கரமா பேசுவாரு. ஆனா இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன ஒரு நல்லதை முன்னெடுத்தாரு, எதுக்காக வந்து குரல் கொடுத்தாருன்னு கேட்டு பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. சோ அதை விட கேவலமா இவரு நிக்காரு. சரி இவரு வந்து பாத்தீங்கன்னா சரி இவரா ஏதாவது பண்ண பத்தி ஒண்ணுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணி விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப மேல. அவரெல்லாம் உச்சத்துல. அந்த மக்களுக்காக எவ்வளவு பாத்தீங்கன்னா நல்லது பண்ணாலும் மனசுலயே அந்த முகத்திலே தெரியும். அவ்வளவுக்குள்ள நல்ல விஷயங்களை முன்னெடுத்திருந்தாரு விஜயகாந்த் அவர்கள். ஆனா அந்த ரஜினிகாந்தும் சரி, கமலஹாசனும் சரி, உண்மையிலே ரொம்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கே பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் எதுக்கா அந்த மக்கள் அவங்க தேடி போறாங்க, எதுக்குதாக இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஷூட்டிங் முடிச்சு போயிட்டு இருக்காரு. ஒரு கிறுக்கு போயிட்டுனா கையில ஒரு சூடத்தை எடுத்து அங்கிருந்து இப்படி காட்டுறான். அதெல்லாம் பார்க்கும்போது தற்குத்தரமா இருக்கு. சரி இப்ப நான் தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன்னா அவருடைய அரசியலை ஆதரிச்சு தான். அவருடைய அரசியல் நல்லது பண்றாரு. அவர் நல்ல விஷயத்தோட வந்திருக்காரு அப்படிங்கிற அவருடைய அரசியல் நிகழ்வு சப்போர்ட் பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கோம். மத்தபடி விஜய் அவருடைய படம் நல்லா ஓடணும், அவர் கட் அவுட் வச்சு பாலிசைன் பண்ணணும், அதெல்லாம் நான் என்னைக்குமே ஆதரிக்க மாட்டேன். சோ அந்த மாதிரி கிரிக்கெட் பண்றவங்களும் எனக்கு பிடிக்காது. சோ இப்ப ரீசெண்டா தாடி பாலாஜிக்கு தமிழை வச்சுக்கிறதுல ஒரு அழைப்பு விட்டாங்க ஸ்டார்டிங்ல மாநாட்டுக்கு முன்னாடி. ஆனா அந்த ஆளு கிறுக்குத்தனமா போயிட்டு நெஞ்சில் தளபதி விஜயோடைய பச்சையை குத்திட்டு வந்தான். நெஞ்சில பச்சை ஊத்தான் தெரியுமில்ல முகத்தை. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமா அதை முதல்ல விமர்சிச்சது நான் தான். தளபதி விஜயோட அரசியல சப்போர்ட் பண்றேன். தளபதி விஜய் ஒரு நல்ல ஒரு முதல்வரா வரணும், மக்கள் நல்லது பண்ணுங்கிறத நம்ம ஆசையில தான் நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும், ஒரு மாசத்துல நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு. ஆனா அதுக்காக அவருடைய போட்டோ தூக்கி நெஞ்சில பச்சை குத்துறதுலாம் என்னால ஏத்துக்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். யாரா வேணா இருக்கட்டும், ஒருத்தங்களுடைய போட்டோவை ஒரு சக மனுஷனுடைய போட்டோவை தூக்கி நெஞ்சில பச்சை குத்துறனா அது எவ்வளவுக்குள்ள கேவலமான தற்குத்தனமான அடிமைத்தனமான புத்தி. அப்ப அதை ஆதரிக்கலாமா? அத உடனடியாக அந்த அதுக்காண்டியே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே தோணுச்சு. உடனே நம்ம நினைச்ச மாதிரி தளபதி விஜய் அவரோட கட்சியில சேர்க்காம வெளியே அனுப்பினார்ல, அது ரொம்ப ரொம்ப தரமான சம்பவம். சோ அதை எந்த ஆளும் அனுமதிக்க கூடாது. சோ அந்த மாதிரி தாங்க நிறைய இன்னுமே பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டோட மக்கள் இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த புரிதல் இல்லாம ஏன் கமலஹாசன் அவரு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாரு, அவங்க கூட போய் போட்டோ எடுக்கணும், அவங்க என்ன ஒரு பாட்டு நடக்குதுன்னு கேட்க. அங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஆளுங்கட்சிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு. ஆனா இந்த விஷயத்துல விஜயகாந்த் அவர்களை கம்பேர் பண்ணி பாருங்க. ஏங்க அவரு அந்த ஏடிவிக்கோட துணையோட தான் அங்க ஒரு கூட்டணி வச்சுதாங்க அந்த ஜெயிச்சு வந்தாரு. எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாரு. ஆனாலும் சட்டம் வந்து எதிர்த்து நின்னாரா இல்லையா? அவர் தான் உண்மையான ஒரு ஆண்மகன். சிங்கமகன் அந்த ஆளு தான். அதுக்கு அடுத்தாப்புல அவருடைய தம்பி தளபதி விஜய் இப்ப வந்திருக்காரு. சோ அவரு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்காரு. ஒரு கட்ஸ் இருக்காரு. ஆனா அவரு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டென்ஷனையும் உடனுக்குடனே பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் பேசிடுவாரு. சோ அதனாலதான் இந்த மீடியாக்கள் அவரை வச்சு நிறைய ட்ரோல் பண்ணி அவரை வேற விதமா சித்தரிச்சுட்டாங்க. நிறைய நம்ம பார்த்துட்டோம். நம்ம ஆனா இப்ப அதே மாதிரி தான் தளபதி விஜய் ஒட்டியும் நாம வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணி இவர் வந்து சிறைச்சிடணும், இவர் நெகட்டிவா இமேஜ் கட்டமைச்சிடணும். அதாவது ஒரு விஜயகாந்த் அவர்கள் எப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் சோசியல் மீடியாக்கள்ல. ஆனா தளபதி விஜய் அவர்கிட்ட அது செல்லுபடியாக அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகை ஊடகங்கள்ல அப்படி தூரமா தள்ளிச்சிருக்கு. ஏன்னா அந்த மேக்சிமம் பாத்தீங்கன்னா அதை நெகட்டிவா அதை பரப்புறதுக்கு தான் அதிக பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் தளபதி விஜய் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா எங்க யார் வைக்கணுமோ தெரிஞ்சிருக்கு. உண்மையிலே மக்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவர் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. பெரிய ஆரவாரம் இல்லாம பெருசா இருக்காம சைலண்டா அவர் சொல்ல நினைக்கிறத ட்வீட் மூலமா அறிவிக்காரு. அதை ட்வீட் அவர் பண்றாரு இல்லையா, ஆனா அவருடைய கருத்து தானே வருது. அவர் தான் மேடையில் சொல்லிட்டாரு, என்னோட அட்மின் போடுவாங்கய்யா, அவர் சொல்றதை போடுவாங்க. அதே மாதிரிதான் தமிழை வச்சுக்கிறது நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவருடைய முடிவு இல்லாம அவருடைய அனுமதி இல்லாம ஒரு சின்ன ஒரு அணு கூட அசையாது. சோ தளபதி விஜய் அவர் தான், விஜய் கட்சி தான், விஜய் அவர் தான் முடிவு பண்றாரு. எல்லாமே அவருடைய ஒரு எண்ணத்தின்படி தான் செயல்பட்டு இருக்கு. சோ அதனால அது நல்ல விதத்துல போனதை நம்ம அவர் சப்போர்ட் பண்ணிருக்கோம். மத்தபடி ரசிகர் மனப்பான்மையில ஒரு வந்து பாத்தீங்கன்னா பெரிய வந்து பாத்தீங்கன்னா நடிகர் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், படத்துல அவர் ரசிச்சிருக்கேன் அப்படிங்கிற நான் தளபதி விஜய் சப்போர்ட் பண்ணல. தெரியாம கூமுட்டுத்தனமான நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டுருக்கான். அவங்களை புரிஞ்சுக்கணும். அதாவது ரசிகர் மனப்பான்மையில நம்ம போல நாம வந்து அவருடைய அரசியலை நம்ம ஆதரிச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ எனக்கு அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுக்கு போயிட்டு இந்த மக்கள் எல்லாம் போய் நிக்கிறத பார்க்கும்போது அதுவும் அவர் ஒழுங்கா பக்கத்துல கூட நெருங்கி வர மாட்டேங்காருங்க. அதுலயும் பாருங்க கூத்த. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடையில வந்து பாத்தீங்கன்னா டேபிள் வச்சாங்க. டேபிளுக்கு அந்த பக்கம் வரணுமா இப்படி சும்மா ஒரு பொம்மை இவர் சும்மா லைட்டை தொட்டுட்டு ஒரு உடனே அங்க போங்க போங்க போங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்தாப்புல வந்து ஒரு தலைமுறை தான் விஜய் அவர்கள். நேற்று எப்படி நினைச்சு பாத்தீங்களே, எத்தனை மக்கள் எவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து சலிக்காம அவங்க சொல்றதுக்கெல்லாம் செவி சாய்ச்சி மைக் வேணுமா பேசுங்க, இல்ல எனக்கு இப்போ சால்வ் அனுப்பிக்கிட்டா எங்க அம்மாக்கு உடனே அனுவிங்க. சோ தூக்கி கொஞ்சம் போட்டோ கொடுங்க, ஏன்னா ஒரு சின்ன ஒரு சிம்பிள் வைக்கணும், ஹார்ட் சிம்பிள் எல்லாமே அந்த மக்கள் அவரை எப்படின்னா நினைச்சாலும் சும்மா நெருக்கி அணைச்சி போட்டோ கொடுத்து அதெல்லாம் சுட்டு போட்டாலும் உங்களாம் வராது. எதுக்கு நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி கமலஹாசன் அவருக்கு இப்படி வந்து பாத்தீங்கன்னா அவருக்குலாம் வெக்கமாவே தோணாதான். நாம வந்து எப்படி அந்த ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்தோம், இப்ப நம்ம எப்படி போய் அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு ஒரு சீட்டை வாங்கிட்டு இருக்கோமே, இந்த மக்கள் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, அதெல்லாம் கேவலமாவே இருக்காது எனக்கு தெரியல. அதெல்லாம் மறந்துட்டு போய் நீங்க வந்து ஒரு ஸ்டேஜை கூட்டி நின்று மக்களுக்கு பார்த்து சொல்றது என்னடா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. சோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நான் பேசுறது கருத்துக்கள்ல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல எதுனாலும் சரி உங்களுடைய கருத்துக்களை நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய ஸ்பீச்சை கேட்டு ரசிச்சு எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு என்னுடைய தோழர்கள் சொல்றதை நான் எப்பவுமே கேட்பேன். சோ உங்களுக்கு என்ன தோணுது? இன்னைக்கு நான் பேச வீடியோக்குள்ள ஏதாவது மாற்று கருத்து இருக்கு, இல்ல இது சரி இது தவறு எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.